சித்தார்த் பொம்மி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணியை தான் காட்டுறாங்க. ராணி ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ ஜாய் பொம்மை ராணிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பொம்மி பற்றி அவங்க சொல்கிறாங்க. எனக்காக பொம்மி அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தாடிக்காரனை வேற காணலை, அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி தருவேன்னு சொல்லிட்டு பொம்மி அக்கா எனக்கு தைரியம் சொல்லி அனுப்பிவிட்டுருக்குறாங்க. ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ ஜாய் பொம்மை சொல்லிட்டு இருக்குது, ராணி நீ ஒன்றும் கவலைப்படாத, பொம்மி சொன்னாக்கி கண்டிப்பாக எல்லாமே செய்து கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கவும் ஆமாம் அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா குடு உடுப்புக்காரர் இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே பாட்டி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க இந்த குடுகுடுப்புக்காரரு காலையிலே இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும் போது என்ன அஞ்சலை இதுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாமா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ தாமரை போய் கூட்டிகிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா தாத்தா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க காலையிலே இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுவும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் வந்தது, ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுது, அதாவது ராணிக்கு கர்ப்பகால வயிறு தான் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு தான் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டு இருந்தது, இப்போ அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுது, இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு அழகான ஒரு கொள்ளு பேரம் பிறக்க போகிறா, இந்த மாதிரி நேரத்தில் எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே குடுகுடுப்புக்காரர் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக நோட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ ராணி ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க, அது குடுகுடுப்புக்காரருக்கு தெரியுது. இங்கே பார்த்தோம்னா சாவித்திரி, தமன்னா, அப்புறமா ரகுவரன் இவங்க 3 பேர் தான் காட்டுறாங்க. என்னது காலங்காலத்திலே இவரை கூட்டி வச்சு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ குடுகுடுப்புக்காரர் சொல்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்களே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே தாத்தா சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கிறோம் அப்படிங்கவும் எங்கே அங்கே அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே எல்லாருமே ராணியோட முகத்தை பார்க்குறாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு சோக கலை தெரியுது, அது உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கவும் இல்லையே ராணி நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராணி கொஞ்சம் சோகத்தோடு தான் இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலை பாட்டி சொல்கிறாங்க, என்ன ராணி ஏதாவது உனக்கு பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சொல்லும் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறீங்களே, ராணி கழுத்தில் தாலி இருக்குதே, ஆமாம் அவள் வயிற்றுல குழந்தை இருக்குதே, அதை கட்டினவனை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ராணி நீ நேற்றைக்கு சித்தார்த்து ஏதோ ஃபோன் வந்துச்சு, அதனால் ஏதோ ஒரு அவசரமான வேலையோ போயிருக்கிறான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ராணியும் ஆமாம் தாத்தா அப்படிங்கிறாங்க. அப்போ குடுகுடுப்புக்காரர் சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தாத்தா பாட்டி குடும்பத்திலலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அவனுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அதில் மீண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஐயோ என்ன சொல்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷமான நடக்க நினச்சிட்டு இருந்தோம், இப்போ என்னென்னா திடீர்னு இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன ராணி சித்தார்த்துக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ராணி ஒன்றும் இல்லை தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே திரும்பவும் அஞ்சலை பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ராணி நீ எதுவாக இருந்தாலும் சொல்லி சித்தார்த்து எங்க, நீ உடனே ஃபோனை பண்ணு சித்தார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சாவித்திரியை தான் காட்டுறாங்க. அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க, என்னது ராணி பேசுகிறத பார்த்தாக்கி சித்தார்த்துக்கு ஏதோ ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாவித்திரி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தமனா சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ராணியோட முகமே போகிற போக்க பாருங்க சரியில்லை, ஏதோ சித்தார்த்துக்கு ஆபத்து வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஆபத்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான், சித்தார்த்து திரும்ப வீட்டுக்கு வரமாட்டானோ, அந்த குடுகுடுப்புக்காரர் சொல்கிறத பார்த்தாக்கி ஏதோ சித்தார்த்துக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு போலுக்கு அப்படின்னு இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ தாத்தா கேட்டுட்டு இருக்கிறாங்க, ராணி உண்மை சொல்லு ராணி, சித்தார்த்து நேற்றுலேருந்து ஆளை காணலை, அவன் எங்கே போகிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவான், ஆனால் ஃபோனும் பண்ண காணலை, இப்போமே எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ராணி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ குடுகுடுப்புக்காரர் அங்கேருந்து கிளம்பவும் என்னங்க இப்போ இதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும் போது அது சொல்ல வேண்டியவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிருந்தாரு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா பொம்மியை தான் காட்டுறாங்க. பொம்மி பரமேஸ்வரன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது வேம்பு சாரை காப்பாற்றணும், நீங்கள் தான் எனக்கு துணை புரியணும், அந்த மனக்கிட்ட இருந்து நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ பரமேஸ்வரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சித்தார்த்தை அவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா நீ சில பூஜைகளாக நீ பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதாக்கும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமானாலும் பரவாயில்ல, என்னுடைய வேம்பு சாரை அவங்ககிட்ட இருந்து நான் காப்பாற்றியே தீரணும், நான் ராணிக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன், அது மட்டும் இல்லாமல் வேம்பு சாருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு அது ஏற்படக்கூடாது, அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒரு காரணமும் கிடையாது, நடக்க வேண்டியதான் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ இதில் இருந்து காப்பாற்றணுன்னா அது ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் அதாவது அந்த பூஜை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொம்மி சொல்கிறாங்க, எனக்கு
எனக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, அந்த மனோக்கிட்ட இருந்து எப்படியாவது என்னுடைய வேம்பு சாரை நான் காப்பாற்றி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பரமேஸ்வரன்ட்டு வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா மனோவை தான் காட்டுறாங்க. மனோ வந்து நேராக பார்த்தா சித்தார்த்து இருக்கிற இடத்துக்கு வராங்க. என் சித்தார்த்து, என்னை நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருப்ப, இப்போ நீ ஏன் பிடியில் இருக்கிற, நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துனீங்க, இப்போ நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிடியில் சிக்கி தவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோ வந்து சிரிக்கவும், இங்கே பார்த்தோம்னா சித்தார்த்தம் வந்து அப்படியே தூங்கின மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ பொம்மி வந்து மனோ முன்னாடி வரவும் அப்போ மனோ கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, என்னுடைய வேம்பு சாரை எதுவும் பண்ணாமல் விட்டுரு, நீ கொடுத்த சாபத்தை வந்து நீயே வாங்கிடு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நடக்காது, அதுதான் நான் சொல்லியாச்சுதுலாம், நான் சொன்னது தான், நானும் எச்சினியும் ஒன்று சேர்ந்துட்டு அவருக்கப்புறமா வந்து எங்களுக்கு அதிக சக்தி கிடைக்கும், அது கிடைக்கிற வரைக்கும் இந்த சித்தார்த்து என்னுடைய பிடியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பொம்மி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரிக்கே உன்னை வந்து நான் விட்டுட்டோம்ல, அதுக்கப்புறமா எதுக்காக என்னுடைய வேம்பு சாரை இந்த மாதிரிக்கு நீ பண்ணி வச்சிருக்கிற, வேம்பு சாருக்காக எல்லாருமே அங்கே காத்துட்ருக்குறாங்க, ராணிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்குறேன், அதனால நீ தயவு செய்து நீ சித்தார்த்தை விட்டுரு, என்ன எது வேணாலும் நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனம் வந்து சிரிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.